அரசவையில கிருஷ்ணதேவராயர் உலகத்திலே எது இனிமையான பழம் என்னான்னு அமைச்சர்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. இத கேட்ட அமைச்சர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பதில் சொன்னாங்க. ஒருத்தர் வாழைப்பழம் தான் ரொம்ப சுவையான பழம்னு சொன்னாரு. இன்னொருத்தர் மாம்பழம் தான் ரொம்ப சுவையான பழம்னு சொன்னார். இன்னொருத்தர் திராட்சை பழம் தான் ரொம்ப சுவையான பழம்னு சொன்னாரு. இத கேட்ட அரசர் ரொம்பவே குழம்பி போனாரு. குழம்பி போன இந்த தருணத்துல தெனாலிய பார்த்து, "தெனாலி நீயே இதுக்கு ஒரு பதில் சொல்லுன்னு" தெனாலிய பார்த்து அரசர் கேட்டாரு. கேட்ட தெனாலி உடனே சிரிச்சுட்டு, "அரசே இந்த கேள்விக்கு சுவைத்து பார்த்து தான் நான் பதில் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த கேள்விக்கு நானா பதில் சொல்றேன்" அப்படின்னு அரசர பார்த்து தெனாலி சொன்னாரு. அதனாலே தெனாலி அரசர்ட்ட வந்து தட்டு நெறைய ஒரு மாம்பழத்த தெனாலி அரசன்ட்ட குடுத்தாரு. அந்த தட்ட வாங்கிட்டு அந்த பழத்த சுவைச்சு பார்த்தாரு. சுவைச்சு பார்த்த உடனே அவரு ரொம்ப மகிழ்ச்சியும் ஆயிட்டாரு. அப்புறம் தெனாலிட்ட சொன்னாரு, "உலகத்திலே இதான் இனிமையான பழம்னு" ரொம்ப மகிழ்ச்சியா அவர் தெரிவித்தாரு. தெனாலி அப்போது படைவீடுல ஒருத்தன அழைச்சிட்டு வர சொன்னாரு. "நான் உன்ட்ட மாம்பழம் வாங்கிட்டு வர சொன்னனே, ஏன் வாங்கிட்டு வர இவ்வளோ தாமதமாச்சு?" அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கோவப்பட்டாரு. அரசரும் கோவப்படுவார்ல என்று சொல்லி அவன திட்டினாரு. உடனே அந்த வீரர் பயந்து அரசர்கிட்ட கண்ணீர் விட்டு கெஞ்சினாரு. அரசர் கருணையுடன், "சரி போய் வா, நான் உன் மேல எந்த கோவமும் படமாட்டேன்" என்று வீரனிடம் அரசர் சொன்னார். உடனே தெனாலி அரசரிடம் சொன்னான், "அரசே, நீங்கள் சாப்பிட்ட இந்த மாம்பழம் மிகவும் இனிப்புதான். ஆனால் அதோட மிகவும் இனிமைதான் உங்கள் கருணை" என்று தெனாலிராமன் அரசரிடம் சொன்னார். தெனாலி அரசரை பார்த்து, "உலகில் மிகவும் இனிமையான பழம் கருணைதான்" என்று அரசரை பார்த்து கூறினார். அரசர் மிகவும் மகிழ்ச்சி ஆனார். அரசர் தெனாலியை பார்த்து, "இந்த அரசவையில் நீயே ரத்தினம்" என்று மிகவும் பாராட்டி கூறினார். Yeah.